இப்போ நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பாலிண்ட்ரோமிக் லிங்க் லிஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. பாலிண்ட்ரோமிக் லிங்க் லிஸ்ட்னா என்னன்னா, இப்போ நம்ம நார்மலாக அறையில் பாலிண்ட்ரோம் பண்ணிப்போம்ல. லைக் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் லாஸ்ட் எலமெண்ட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த எலமெண்ட், இப்போ ஒரு எலமெண்ட்டை வந்து திருப்பி ரிவர்ஸ் பண்ணாலும் அதே அதே வேல்யூவாக இருக்கும்ல, அதுதான் பாலிண்ட்ரோம் ஓகேவா. இப்போ 1 to 1னா ரிவர்ஸ் பண்ணால் 1 to 1 திருப்பி வரும். மேடம்னா எம்ஏடிஏஎம்னா திருப்பி பண்ணால் எம்ஏடிஏஎம்னா தான் வரும் ஓகேவா. அதான் பாலிண்ட்ரோம் ஓகேவா. இப்போ அதை நம்ம லிங்க் லிஸ்ட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் லிங்க் லிஸ்ட் ஓகேவா. லிங்க் லிஸ்ட் என்ன இருக்கும், நோட் இருக்கும் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து லீட் கோடில் ப்ராப்ளம் கொடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதோட ஆப்டிமைஸ்டிக் அப்ரோச் வந்து ஒன்று இருக்குது ஓகேவா. இப்போ நம்ம வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட் தான் பண்ண சொல்லியிருக்கோம். சிங்கிள் லிங்க் லிஸ்ட் ஒரே ஒரு மெத்தட் தான் பண்ண முடியும். அதே டபுள் லிங்க் லிஸ்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா டபுள் லிங்க் லிஸ்ட்டையும் பண்ண முடியும். அது வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டோட டபுள் லிங்க் லிஸ்ட் பண்ணுறது ஈஸி. ஏன்னா டபுள் லிங்க் லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸோட அட்ரஸ் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து இதோட இது வந்து பக்கத்தில் இருக்கிறதையும் இதோட முன்னாடி இருக்கிறதையும் ப்ரீவியஸ் அப்படின்ற அட்ரஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அவன் கேட்டிருக்கிறது வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக கேட்டிருக்கான். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டு இருக்குல்ல, இது வந்து கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ரிவர்ஸ் பண்ணணும். இது ரிவர்ஸ் பண்ணால் என்ன வரும், 1 2 வந்துடுமா. இப்போ என்ன பண்ண போனால் லாஜிக் என்னன்னா இதோட மிடில் எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. மிடில் எலிமெண்ட்டு எதுவுமே இல்லைனா நடுவில் இருக்க கோடு போட்டணும் ஓகேவா. மிடில் எலிமெண்ட் இல்லைன்னா அப்படியே வச்சுக்கணும். மிடில் எலிமெண்ட் இல்லைன்னா அதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மற்றதெல்லாம் ரிவர்ஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 2 1 ஓகேவா. திரும்பி ரிவர்ஸ் பண்ணால் 1 2 வருது ஓகேவா. இப்போ 1 2 இருக்குது, இது ரிவர்ஸ் பண்ணால் 1 2 வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இதையும் கம்பேர் பண்ணும். இங்கே 1 இருக்குதா, இங்கே 1 இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, இங்கே வந்து 2 இருக்குன்னு நினச்சிக்கோங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 1 இருக்குதுன்னு வச்சுக்கோ, இங்கே வந்து 2 இருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து கொஸ்டின் ஓகேவா. 1 2 2 1 இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து திருப்பி ரிவர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் இருந்து பாதி ரிவர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ திருப்பி இது 1 2 ஆகிடுமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையும் கம்பேர் பண்ணது 1 இது 1 இது 2 இது 2. ஸோ இதையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதையும் கம்பேர் பண்ணி இதையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இதையும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரிட்டன் ட்ரூ, இல்லைனா அது பாலிண்ட்ரோம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் லாஜிக் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி தான் இருக்குது ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது. அந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிடில் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சி அதில் இருந்தால் பிடிக்க முடியும். ஸோ மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கவுண்ட் என்னன்னா லைக் எல்லா எலிமெண்ட்டையும் ஐடென்ட் பண்ணிட்டு எத்தனை எலிமெண்ட் இருக்குன்றத கவுண்ட்டை கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அந்த கவுண்ட்டை கண்டுபிடிச்சி அதை அதை நீங்கள் பாதியாக டிவைட் பண்ணிங்கன்னா அது வந்து பை 2 பண்ணிங்கன்னா அது வந்து மிடில் எலிமெண்ட் ஓகேவா. இப்போ இன்ட்டு மிட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பை 2ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கவுண்ட் நம்ம கிட்ட இருக்குது, மிடில் இருக்குது. இந்த மிடில் எலிமெண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் போய் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம் ரைட்டா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்ஸ்க்கு ஒரு லாஜிக் வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மிடில் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சி லிஸ்னோட மிட்டுன்னு சொல்லிட்டு அது ஒன்று வச்சுட்டு அதை ஹெட் வரைக்கும் போயிட்டு அது வந்து இந்த இடத்துல லைக் வந்து இந்த இடத்துல எதுவுமே இல்லையா. இப்போ வந்து 4 இருக்கா, 4/2 என்னது 4 டிவைட் பை மிடில் எலிமெண்ட் லைக் 4/2 என்னது 2. இப்போ இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் இந்த 2ல் தான் வந்து நம்மளான மிட் இருக்குது ஓகேவா. இது வரைக்கும் வந்துட்டு ஐட்ரேட் ஆகிட்டு மிட் இஸ் ஈக்குவல் டு லைக் இங்கே வந்து ஃபஸ்ட் மிட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இது போடுறோம் ஓகேவா. ஃபார் i ஈக்குவல் டு 0 i லெஸ் தென் மிட் வேல்யூ இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு இப்போ கரெக்டாக மிட் வந்து இந்த 2ல் தான் இருக்குது சரியா. இப்போ இந்த 2ல் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து இது ரெண்டுத்தையும் மாற்றணும். ஸோ இதோட நெக்ஸ்ட் அட்ரஸை இதை பாயிண்ட் பண்ணியிருக்கு ஓகேவா. இதோட நெக்ஸ்ட் அட்ரஸை இப்போ பாயிண்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ இங்கே இருக்கா இதோட நெக்ஸ்ட் மிட் இஸ் ஈக்குவல் டு மிட் டாட் நெக்ஸ்ட். இப்போ வந்து நம்மளோட இதோட மிட் நெக்ஸ்ட்டில் இருக்குது மிட் டாட் நெக்ஸ்ட். இதோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணியிருக்குது ஓகேவா. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரிவர்ஸ் ஆஃப் மிட் இந்த 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 எலமெண்ட்டோட லைக் இந்த நெக்ஸ்ட் எலமெண்ட் இருக்குல்ல இந்த எலமெண்ட்லேருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லணும். இப்போ இந்த ரிவர்ஸுக்கு லாஜிக் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கோம். தனியாக வீட்டில் வீடியோ போகலான்னு நினச்சேன். ஆனால் இதுலேயே சொல்லிடலாம், ஈஸி கான்செப்ட் தான் ஓகேவா. இப்போ ரிவர்ஸோட லாஜிக் என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 1 2 3 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து இங்கே புஷ் பண்ணிட்டு இதை வந்து இதுக்கு முன்னாடி புஷ் பண்ணணும். இதை வந்து இதுக்கும் முன்னாடி புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 இருக்குமா, அடுத்து 2 இருக்குமா, அடுத்து 1 இருக்குமா. இவ்வளோ தான் லாஜிக்கே ஓகேவா. இதுக்கப்புறம் இது வந்து நல் இருக்கும் இதுக்கு பக்கத்தில் ஓகேவா. இப்போ இதுதான் லாஜிக் ஓகேவா. ஃபஸ்ட்டு இருக்கிறத முன்னாடி போட்டால் அதுக்கு வந்து நல்லுன்னு ஸ்டோர் பண்ணணும். அதோட நெக்ஸ்ட்டு நல்லுன்னு ஸ்டோர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு நோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு நோடு க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா. அந்த நோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட், கரண்ட் இல்லைனா ஹெட்டு ஓகேவா. இந்த ஹெட்டு டாட் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹெட் இருக்குல்ல இந்த ஹெட்டு ஓகேவா. இப்போதைக்கு என்ன ஹெட் இருக்குது இதுதான். இதோட நெக்ஸ்ட்டு
இப்போ இதோட நெக்ஸ்ட்னா என்னது? இதோட நெக்ஸ்ட்னா என்னது? இந்த அட்ரஸ். இதோட நெக்ஸ்ட் வந்து இதுதான், ஓகேவா? இதுதான் இதோட நெக்ஸ்ட், ரைட்டா? இது வந்து ஹெட், சரியா? அப்போ இதோட நெக்ஸ்ட் அது இது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நியூ நோடுன்னு சேவ் பண்ணிக்க போறோம், சரியா? புரியுதா? இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நியூ நோடுன்னு சேவ் பண்ணிக்க போறோம். அடுத்தது நியூ நோடா நெக்ஸ்ட் நோடு, ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் நோடு தான் வேரியபிள் கொடுத்துக்கலாம், அதனால் இங்கே நெக்ஸ்ட் நோடு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இங்கே வந்து இந்த நெக்ஸ்ட் நோடு இருக்குல்ல, இந்த ஹெட் டாட் நெக்ஸ்ட், அதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரீவியஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஹெட் டாட் நெக்ஸ்ட்டை நம்ம ஏன் ப்ரீவியஸ்ன்னு சொல்கிறோம்னா, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். இது வந்து வைல் லுக்குள்ளே நடக்கும். இது வந்து வைல் லுக்குள்ளே நடக்கும், சரியா? இதெல்லாம் வந்து வைல் லுக்குள்ளே நடக்கும், இதில் இருக்க ஃபங்க்ஷன். இதுக்கு மேலே வந்து ப்ரீவியஸ் லிஸ்ட் நோடு ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம். ஏன் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் நம்மளுக்கு எதை ஸ்டோர் பண்ணுவோம், இதுதான் நம்ம ப்ரீவியஸ்ன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறோம், ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட், இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்டோர் பண்ணி போகிறோம், விச் இஸ் நல் வேல்யூ. ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவலில் லாஸ்ட் நோடு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இது லாஸ்ட் நோடு, இது லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க நோடு, இதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்க நோடுன்னு ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ இது லாஸ்ட் நோட நம்ம இதை கன்சிடர் பண்ணணும்னா, அப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம நல்லா இருக்கணும், சரியா? அதனால் நம்ம வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, 2 ஸ்டெப் முடிஞ்சா. ஒன்று இதை வந்து ஹெட்டோட நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நோடு அசைன் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இதை வந்து லைக் இந்த நோட நெக்ஸ்ட் வந்து நல்லா ஆக்கிட்டோம். இப்போ இதுக்கு வந்து இதுதான் நியூ நோடு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஹெட் இங்கே இருக்குது, நியூ நோடு இங்கே இருக்குது. ஹெட்டோட நெக்ஸ்ட் வந்து இது வந்து நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ், ஓகேவா? ப்ரீவியஸில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம்னா, ப்ரீவியஸ்ன்ற வேரியபிளில் ப்ரீவியஸ்ன்ற நோடில் நம்ம வந்து ஹெட்டை ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ப்ரீவியஸ் வந்து ஹெட்டை தான், ஓகேவா? இப்போ நம்மளோட ப்ரீவியஸ் வந்து இதை வந்து நம்ம வந்து ஹெட்டை வந்து ப்ரீவியஸ்ன்னு ஸ்டோர் பண்ண போகிறோம், சரியா? இதை வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ், இதுதான் ப்ரீவியஸ். இப்போ அப்போ ஹெட் என்னது? ஹெட்டை வந்து ப்ரீவியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் இப்போ வந்து கரண்ட், அதாவது ஹெட். இதுதான் இப்போ வந்து ஹெட். இப்போ வந்து இது வந்து நெக்ஸ்ட்டா, இந்த நெக்ஸ்ட் நோடு நம்ம ஸ்டோர் பண்ணோமா, இதுதான் இப்போ நெக்ஸ்ட் நோடு தான் இப்போ வந்து ஹெட்டு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸியான லாஜிக் தான் ரிவர்ஸ், ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் நோடு தான் ரிவர்ஸ், சரியா? இப்போ நம்மளுக்கு இது லூப் ஆகிட்டே போக இது ஃபஸ்ட்டு வரும். இது ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு க்யூ மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து க்யூவா ஸ்டாக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாக், ஓகேவா? இது முன்னாடி உள்ளே போகுது, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று உள்ளே போகுது, நெக்ஸ்ட் ஒன்று உள்ளே போகுது, நெக்ஸ்ட் ஒன்று உள்ளே போகுது, நெக்ஸ்ட் ஒன்று உள்ளே போகுது. அப்போ உனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கடைசியில் இது இருக்குது, அதுக்கு முன்னாடி இது இருக்குது, அதுக்கு முன்னாடி இது இருக்குது, இப்படி தான் இருக்குது, ஓகேவா? ரிவர்ஸ் ஆர்டரில் அப்படியே உள்ள போகுது, இப்படி தான் இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதே கண்டிஷன் தான், அங்கே சொன்ன அதே கண்டிஷன் தான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறீங்க, ஓகேவா? ஸோ இப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்க, புரியுதா? இது புரியுதா? அதுக்கப்புறம் நம்ம வந்து வைல் ஃபஸ்ட் ஆஃப்ல நம்ம வந்து ரிவர்ஸ் போட்டோம். ஃபஸ்ட்டு நோடு வந்து நம்ம ஹெட்டுன்னு போட்டோம், ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து 1 2 1 2ன்னு பண்ணியிருக்கோம்ல, சாரி, இங்கே நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். 1 2 1 2 இது வந்து ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டும் ரிவர்ஸ் ஆகிடுச்சா? 2 1 இருந்துச்சு, இங்கே 1 2 ஆகிடுச்சா? இப்போ இது ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூவும் கம்பேர் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். இது வந்து செகண்ட் வேல்யூ வந்து மிட் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுக்கிறோம், ஓகேவா? மிட் லைக் வந்து நம்மளுக்கு செகண்ட் ஆஃப் வந்து நம்ம ரிவர்ஸ் மிட்டை ரிவர்ஸ் பண்ணோம்ல, அதோட வேல்யூவை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஹெட், ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் நல்லா இல்லாத வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் ஆஃபோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் ஆஃபோட வேல்யூ இந்த வேல்யூவும் ஈக்குவல் இல்லைனா வெளியே வந்துரு அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் ஆஃப் வந்து இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் போ, செகண்ட் ஆஃப் இதுக்கப்புறம் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான், ஓகேவா? ஒன்றுமே இல்லை, இதுதான் அதோட லாஜிக். இது ரொம்ப ஈஸி தான், பாருங்கள், புரியும். கிட்டப் கூட அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.